மரநடுகை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முதல் நிகழ்வாக வரவேற்புரை இடம்பெறும். வரவேற்புரையை நமது பாடசாலை ஆசிரியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மரநடுகை விழா நிகழ்வு மது பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளை இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் திருவையாறு மாவி அதிபர் அவர்களையும் அக்கரைனா மகாவித்தியாலய அதிபர் அவர்களையும் இன்றைய இந்த நிகழ்விற்கு ஒழுங்கமைப்பு செய்து கொண்டிருக்கும் பரமேஸ்வரன் சுதாகரன் அவர்களின் சகோதரனான ஜேந்தன் அவர்களையும் மற்றும் அக்கராயன் வட்டார பாராளுமன்ற உறுப்பினர் பிரதேச சபை உறுப்பினர் அவர்களையும் மற்றும் அப்புக்கிளி அவர்களையும் மற்றும் செயலாளர் அவர்களையும் இன்னும் மறந்த அனைவரையும் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருகவென அன்புடன் அழைத்து இருக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து அடுத்ததாக திருவையாறு மகாவித்தியாலய அதிபர் கொளுத்திட்டு வெட்டைக்க பாடுவோம். கொளுத்துங்க. படி ஊதிட்டு படி ஓதும் கொடுத்தது காணாது மேடம் பரவாயில்ல தம்பி தான் திருவையாறு மகாவித்தியாலய அதிபர்களின் கருத்துரை அதிபர் அன்புக்கும் மதிப்புக்குரிய சுதீஸ்வரன் சார் அவர்களே, அக்கரையான் மகாவித்தியாலய அதிபர் அவர்களே, பிரதேச சபை உறுப்பினர் என்னுடைய இன்றைய கதாநாயகன் ஜேந்தன் சார் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான நாள். என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய ஜேந்தன் சாருடைய பிறந்த நாள். அது இன்று அக்கரையான் ஆரம்ப வித்தியாலயத்திலே ஒரு நல்ல ஒரு செயற்திட்டமாக, அதாவது ஒரு சோலை வனமாக இந்த ஆரம்ப பாடசாலையை ஆக்க வேண்டும் என்ற அவருடைய சகோதரனுடைய நினைவாக இந்த பிறந்த நாளும் சேர்த்து கொண்டாடப்படுவது உண்மையிலேயே மகிழ்ச்சியானது. எனது கருத்திலே இதில் 2-3 விஷயங்கள் சொல்ல வேணும். ஒன்று ஜெயந்தன் சாருடைய பிறந்த நாள், 2 எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய பரமேஸ்வரன் சுதாகரனை பற்றி,
மற்ற இந்த மரங்களை நட்ட இந்த பாடசாலை அதிபர் மாணவ செல்வங்கள் ஆசிரியர்களை பற்றி. ஆகவே முதலிலே எங்களுடைய ஜெயந்தன் சாருக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஜெயந்தன் சார் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு நற்கல்வி ஆசிரியர், ஒரு சிறந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற சிறந்த ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர். நமது பாடசாலையினுடைய ஒரு பழைய மாணவன், மண் சுமக்கும் வேர்கள் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு செயற்பாட்டாளர், பல கோடிக்கணக்கான பெருமதியான வேலை திட்டங்களை மண் சுமக்கும் வேர்களாக செய்கின்ற ஒரு சமூக சேவையாளர். ஆகவே அவர் இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுவதைத்து உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாணவ செல்வங்கள் உங்களுடன் கொண்டாடுவதைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணன் கிடைத்திருக்கின்றார். நான் இனி அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும். அண்ணா ஒரு இயற்கையை நேசிப்பவர், அதனால் நான் அவரை நேசிக்கின்றேன். அதுதான் ஒரே ஒரு காரணம். இயற்கையை முற்று முழுதாக நேசிக்கின்ற ஒருவர். எங்களுடைய பாடசாலையின் முதல் மாணவன். பாடசாலை தொடங்கி இன்று 51 வருடங்கள். திருவியார் மகா வித்தியாலயத்தினுடைய முதல் மாணவர் அவர். அந்த ஆப்பிளையும் அவர்தான். முதல் நாளும் பாடசாலை வருகின்ற முதலாவது மாணவன். அவர் இயற்கையை மிக நேசிக்கின்ற ஒருவர். அவரது இந்த பசுமை திட்டத்திலே திருவியார் மகா வித்தியாலயத்திலே பெருந்தொகையான மரங்களை, அதுவும் சுதேச மரங்களை, எங்களது நாட்டு மரங்களை, அந்நிய மரங்களை நடாமல் சுதேச மரங்களை நட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை எனக்கு கூட ஏற்படுத்தியவர் சுதாகரன் பரமேஸ்வரன். அதன் பின்புதான் இப்ப சுற்றாடல் அதிகார சபை அது கூட சுதேச மரங்களுக்கு முக்கியது. எங்களது நாட்டுக்கு சொந்தமான பாலை, முதிரை அந்த மரங்களை எல்லாம் நட வேண்டும் என்று எங்களுடைய சுற்றாடல் அதிகார சபை கூட அதற்கு பின்புதான் அந்த கருத்துக்களை சொல்லி இருக்கின்றது. நல்ல ஒரு சிந்தனையாளர் அவர். பல்வேறு இரண்டமடு குளம் சம்பந்தமாக பல்வேறு ஆய்வுகளை செய்து பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒருவர். இயற்கையை மட்டுமல்ல, அதாவது இயற்கை விவசாயத்தை பற்றி கூடுதலாக சிந்தித்து செயற்படுத்தி கொண்டிருப்பவர். இந்த பசும் சோலை திட்டத்தை எமது பாடசாலை கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலேயும் அவர் உயர்தர படிப்புகளை படித்தவர். மத்திய கல்லூரியிலே பெருமளவிலான இந்த செயற்திட்டம் சோலை வனமாக்குகின்ற அந்த செயற்திட்டத்தை பெரும் தொகையான மரங்களை நட்டு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அங்கே அமைத்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அதே போல இந்த அக்கரையான் மகா வித்தியாலயமும் அவரது எண்ணத்திலே கருக்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு அண்மையிலே இருக்கின்ற கோணாவில் மகா வித்தியாலயத்திலே அந்த பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக உணவுகளை வழங்கி வந்தவர். அந்த பிள்ளைகள் வீட்டிலே இருந்து சாப்பிடாமல் வருவார்கள். அதுக்காக எல்லா பிள்ளைகளுக்கும் உணவு வழங்குகின்ற செயற்திட்டத்தை நீண்ட நாட்களாக செய்தவர். அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்திலே இருக்கின்ற நிலைமைகளை அறிந்ததனால் அந்த பள்ளிக்கூடத்திலே இருக்கின்ற அதிபரையும் ஆசிரியரையும் இந்தியாவுக்கு அழைத்து இயற்கை விவசாயம் சம்பந்தமான ஒரு பயிற்சினரிக்க கொடுத்து இங்கே அனுப்பினோம். அன்னைக்கு பல லட்சம் ரூபாய் செலவிலே அந்த வேலைகளை எல்லாம் செய்திருப்பார். ஆகவே இயற்கைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மகான். அவரது எண்ணக்கருவிலே அவரது சகோதரன் ஜெயந்தன் அவருடைய பிறந்த நாளிலே இந்த அக்கரையான் மகா ஆரம்ப வித்தியாலயத்திலே ஒரு சோலை வனமாக்க வேண்டும் என்று எண்ணக்கரு. நிச்சயமாக அது சிறப்பாக நிறைவேறி இருக்கிறது. உங்களுக்கு நினைத்தது போல நல்ல ஒரு அதிபர் கிடைத்திருக்கின்றார். நானும் அவரும் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஒன்றாக பயணித்த நாங்கள். அவர் பெரிய பிள்ளைகள் ஏஎல் பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருந்த ஒருவர். இங்கு வந்து பிரைமரி பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருப்பதை உண்மையிலே அவருடைய ஆளுமை 2 மடங்கு ஆகியிருக்கும். பெரியாக்கோடு எப்படி நடக்கணும், சின்னாக்கோடு எப்படி நடக்கணும் என்றெல்லாம் புரிந்து கொண்டிருப்பார். அதே போல அங்கே அவர் நாங்கள் ஒரு 50-60 ஆசிரியர்கள் இருக்கிற இடத்திலே ஆண் ஆசிரியர்களுடன் கூட புழங்குவார். ஆனால் இங்கே இருப்பதெல்லாம் முழுவதும் பெண் ஆசிரியர்கள். ஆகவே அதிலேயும் அவருக்கு இரட்டிப்பு அனுபவங்கள் ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்கும். அவர் இருக்கின்ற காலத்திலே நிச்சயமாக இந்த ஆரம்ப வித்தியாலயம் ஒரு நீண்ட கால வரலாற்றை படைக்கும் என நினைக்கின்றேன். நீங்கள் விரைவிலே சுற்றாடல் முன்னோடி பாடசாலையாக நீங்கள் வருவீர்கள். சுற்றாடலையை நேசிக்க வழிகிட்டால் நிச்சயமாக நீங்கள் அந்த சாதனைகளை உங்களால் படைக்க முடியும். அதுக்கு அது சம்பந்தமாக முழு ஆர்வலர் உங்களுக்கு கை கொடுத்திருக்கின்றார். உங்களோட பாடசாலையை தேர்வு செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு செயற்திட்டங்களை அவர் முன்மொழிந்து செய்யக்கூடிய ஒருவர். அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் சீருடை ஒன்று வழங்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு திட்டத்தை பல்வேறு எண்ணக்கருக்களை சிறப்பாக கொண்டிருக்கின்றவர். அதனாலே அவருடைய எண்ணங்கள் என்னை ஆக்கிரமித்திருப்பதன்